Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 12.2 பேஸ் பண்ணியிருக்க பேசிக்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒன்று வேணா பார்ப்போம், ரைட்? ஸோ 12.2 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் லாஜிக் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த யூனிட்டோட நேம். ஆக்சுவலி இந்த செகண்ட் எக்ஸசைஸோட செக்ஷன். ஸோ அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இஸ் ட்ரூத் வேல்யூஸ். ஸோ நம்ம ட்ரூத் டேபிளை வச்சு போடுறது தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதுதான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதை வச்சே ட்ரூத் வேல்யூஸ் பேசுறது என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு டெஃபினிஷன் 12.7 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் அ ப்ரொப்போசிஷன் விச் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத். ஸோ ரெண்டுமே இருக்க முடியாது. ஒரு ப்ரொப்போசிஷன் அப்படிங்கிறது பின்னு ஒரு வேல்யூ இல்லை கியூன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறீங்கன்னா இது வந்து ஒன்று ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரூ ஃபால்ஸ், அதாவது ரெண்டுமே வந்து என்ன பண்ண முடியாது சேம். அதாவது ஒரு ப்ரொப்போசிஷன் எய்தர் ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம், ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் அந்த மாதிரி எடுப்போம். இங்கே ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துருப்போம் 4. இன்கேஸ் ஒரே ஒரு ப்ரொப்போசிஷன் எடுக்கிறீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மட்டும்தான், ரெண்டுமே ட்ரூவாக இருக்க முடியாது சிங்கிள் ப்ரொப்போசிஷன் எடுக்கிறீங்கன்னா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தென் எனி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சச் அஸ் எக்ஸ்க்ளமேட்டரி கமாண்ட் அண்டு எனி இன்ட்ரகேட்டிவ் சென்டென்ஸ் cannot be a proposition. ஸோ நம்ம கமெண்ட் பண்ணுற மாதிரியோ எக்ஸ்க்ளமேட்டரியில் ஆச்சரியமாக இருக்க மாதிரியோ ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரொப்போசிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளு. ஸோ எதெல்லாம் ப்ரொப்போசிஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிவிட்டு அதில் எதெல்லாம் இல்லைன்றது சொல்கிறாங்க. தென் தி ட்ரூத் வேல்யூ ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் ரெஃபர் டு தி ட்ரூத் வேல்யூ ஆர் falsity of the particular statement. The truth value of the true statement is true and it is denoted by t or 1. 1ங்கிறது boolean algebraல பேசுவோம். in terms of 1 and 0ல பேசுனீங்கன்னா boolean algebra, true and falseல பேசுனீங்கன்னா normal logical gates. okay, the truth value of false of statement is false and it is denoted by f or 0. so boolean algebraல it is 0, normal propositionல it is false value f no, ட்ரூ வேல்யூ 2 அப்படின்னும் நம்ம இங்கே சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. தென் an open sentence is a sentence for which can vary according to some conditions which are not stated in a sentence. ஸோ சென்டென்ஸ் ஃபார்மில் இல்லாமல் சம் கண்டிஷன் ஃபார்மில் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x into 7 equal to 35 அப்படின்னு இருக்கணும் இங்கே. அப்போ x என்னவாக இருக்கும், 5 7s are தான் 35. இஸ் அன் ஓப்பன் சென்டென்ஸ் whose truth value depends on the value of x. இதோட ஆன்சர், அதாவது இப்போ நான் எக்ஸுக்கு பதில் 4 கொடுத்தா என்ன ஆகும், 4 7s are 28 which is not true. அதே மாதிரி எக்ஸுக்கு 3 கொடுத்தா என்ன, 3 7s are 21, அதுவும் நாட் ட்ரூ. அப்போ எது ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நம்ம 7 கொடுத்தா மட்டும்தான் தட் இஸ் ட்ரூ, ரைட்டா? அப்போ தட் இஸ் தி ட்ரூத் வேல்யூ. அதான் சொல்கிறாங்க டிபெண்டிங் தி வேல்யூ ஆஃப் எக்ஸை பொறுத்து தான் அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இட் இஸ் ட்ரூ அண்ட் இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 5 இட் இஸ் ஃபால்ஸ். எக்ஸ் 5 இல்லாமல் வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் that doesn't satisfy this result. 35 வந்து வராது. இஸ் அன் ஓப்பன் சென்டென்ஸ் whose truth value depends on the value of x. அதுதான் சொல்லியிருக்கோம். ஓகே, தென் செகண்ட் ஒன், he is a bad person. this is an open sentence. opinion varies from individual to individual. ஸோ அதாவது இப்போ he is a bad person நம்ம ஜென்ரலாக சொல்கிறப்ப அது ஒரு சிலருக்கு வந்து அவர் குட் பர்சனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பேட் பர்சனாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸோட பர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவங்களோட வே ஆஃப் திங்கிங் அண்ட் வே ஆஃப் சீயிங், ரைட்? ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்கிறத பார்த்த உடனே இஸ் அ பேட் பர்சன் அப்படின்னு சொன்னாலும் தட் இஸ் ஆல்சோ நாட் அ கேஸ், ஓப்பன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அன் ஓப்பன் சென்டென்ஸ். ஸோ டேரெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூ இதர் ட்ரூ இருக்கலாம் இல்லை ஃபால்ஸும் இருக்கலாம். அதான் இங்கேயும் கேஸ், இங்கேயும் அதான் கேஸ். ஓகே, தட்ஸ் இட். இதெல்லாம் பேசிக்கு. இங்கே நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த செகண்ட் ஒன் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்க்ளமேட்டரி கமாண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, cannot be a proposition அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆர்குமெண்ட் இல்லை, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 12.11 ஐடென்டிஃபை தி வேலிட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்க்கும் வேலிடிட்டி செக் பண்ண சொல்கிறாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் மவுண்டைன் ஆஃப் தி world. Then second one, 3 plus 4 equal to 8. 8 no, it is false, right? Similarly 7 plus 5 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 12 which is greater than 10. yes, 2. give me that book. இது ஒரு command, right? இது ஒரு command. அப்போ it is not a proposition. 10 minus x equal to 7. அப்போ x என்ன வரும், இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா x is equal to 3 அப்படின்னு வரும். ஓகே, தென் how beautiful this flower is
apostrophe that is இந்த exclamatory mark இங்க வந்திருக்கு. அப்போ it is a exclamatory statement. அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன proposition இல்லை. Where are you going? Question mark. So that is also not a proposition. Wish you all success. நம்ம சம் விஷ் பண்ணுறது and this is the beginning of the end. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 9 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட நேச்சர் வந்து நம்ம இப்போ பேச போகிறோம் ஒன் பை ஒன்னா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூஷன், இதோட சொல்யூஷன் என்ன, த ட்ரூத் வேல்யூ ஆஃப் தி சென்டென்ஸ் 1 and 3 ஆர் ட்ரூ. கரெக்டாக ஒன்னோட ட்ரூத் வேல்யூ என்ன, கண்டிப்பாக மவுண்டைன் எவரெஸ்ட் தான் வந்து என்ன லார்ஜஸ்ட் மவுண்டைன், ஹையஸ்ட் மவுண்டைன் இன் தி வேர்ல்டில் இருக்கிறதுல டாலஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் தான், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ தட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி தேர்ட் ஒன்று என்ன, 7 + 5 பண்ணிங்கன்னா 12 which is greater than 10, that is also true. Since 2 is false, கரெக்டாக ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆப்வியஸாக தெரியுது, தட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா 3 + 4 பண்ணிங்கன்னா 7 தான் வரும், பட் விச் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்ததுனால டெஃபினட்டாக இது வந்து ஃபால்ஸ். செகண்ட், த ஸ்டேட்மெண்ட் 5 is true. 5 ட்ரூவாக பாருங்கள். ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்ன நம்மளுக்கு இங்கே x - 5 = 7. அப்போ நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். இதிலேருந்து இதை ரைட்டில் கொண்டு வந்து இதை லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா x = 3. அப்போ இது எப்போ ட்ரூவாக இருக்கும், இஃப் x = 3. அதுதான் நெக்ஸ்ட் நான் இங்கே எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் லைனில். ஸோ இதான் நம்ம அந்த இன்ஸ்டன்ட்ல எக்ஸாம்பிள்லேயே மேலே பேசணும் டெஃபினேஷனில். இஃப் x = 3 போட்டால் மட்டும்தான் இது ட்ரூ. கரெக்டாக 10 - 3 என்ன 7. ஸோ அது நம்மளுக்கு ட்ரூவாக வரும் எக்ஸுக்கு 3 போட்டால் மட்டும். அண்டு ஃபால்ஸ் ஃபார் x ≠ 3. கரெக்டாக 3 இல்லாமல் வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அண்ட் ஹென்ஸ் இட் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத். கரெக்டாக அங்கே நம்ம மேலே பேசின கண்டிஷன் தான் டெஃபினேஷனில் பேசணும்ல. இட் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதான் பேசணும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் கால்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொபோஷன். இட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பட் ரெண்டுமே வர முடியாது. அதுதான் இங்கே கேஸ். 3 இருந்தால் ட்ரூவாக இருக்கும், நான் 3 இருக்குது. 3 இல்லாமல் வேறு எந்த நம்பர் இருந்தாலும் இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, therefore it is also a statement. இதுவும் நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். எந்த கொஸ்டின் எந்த சப்டிவிஷன் ஃபிஃப்த் ஒன்றும் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, த ஸ்டேட்மெண்ட் 4, 6 and 7 and 8 ஆர் நாட் அ ஸ்டேட்மெண்ட். ஏன் 4, 6, 7 and 8 எல்லாம் நாட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 4th எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கிவ் மீ தட் புக். இது வந்து என்னது ஒரு கமாண்டு நம்ம சொல்கிறோம். கூட அந்த புக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, கிவ் மீ தட் புக், இட்ஸ் அ கமாண்ட். அடுத்து 4th ஒன் 6th ஒன் என்ன, இட்ஸ் அ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஃப்ளவர் இஸ், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, தட்ஸ் அ எக்ஸ்க்ளமேட்டரி கொஸ்டின். ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன நாட் அ ஸ்டேட்மெண்ட், இதுவும் நாட் அ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 7, வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங். ஓகே, கொஸ்டின் மார்க் இருக்குது, தட் இஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன நாட் ஏ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து இங்கே அதை தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ஸு, தட் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி, கமாண்டு, கொஸ்டின் மார்க்கு, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன நாட் அ சென்டென்ஸ். அந்த நாளும் நம்மளுக்கு வந்து நாட் அ சென்டென்ஸ். ஓகே, பிகாஸ் என்ன சொல்கிறாங்க, 4 is a command. 4 வந்து ஒரு கமாண்ட், கிவ் மீ தட் புக் இஸ் அ கமாண்ட். 6 is an exclamatory. அதே மாதிரி 7 is an question, while 8 is a sentence expression one's wish. ஒருத்தரோட விஷை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அண்ட் 9 is a paradox. ஸோ paradoxனா என்ன, அதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லாத ஒரு விஷயங்களை வந்து நம்ம paradoxன்னு சொல்லுவோம். 9th வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்டு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு மீனிங்கே இல்லை, ரைட். ஸோ பேரடாக்ஸ்லாம் நிறையா இருக்குது நமக்கு, ரசல் பேரடாக்ஸ், crocodile பேரடாக்ஸ் அப்படின்லாம் நிறைய இருக்குது மேக்ஸில். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் பற்றி பாருங்கள். பட் பேரடாக்ஸ் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக பார்பர் பேரடாக்ஸ் அப்படின்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அப்போ திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முதலோட தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு மீனிங்லெஸ் ஆர்குமெண்ட், நம்ம என்ன வேணால் பேசலாம் இதை வச்சு. ஓகே, ஸோ தட் இஸ் அ பேரடாக்ஸ். அப்போ அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன சென்டென்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான். மற்ற எல்லாமே நம்ம பேசியாச்சு. ஒன்லி நமக்கு இதில் எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரூ வேல்யூ, அதே மாதிரி இதுவும் ட்ரூ வேல்யூ, அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் வந்தாலே தே ஆர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது கிடையாது ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ஸோ இது மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட் வென் x is equal to 3 இருந்ததுன்னா, அண்ட் நாட் ஈக்குவல் டு 3 இருந்தாலும் ஃபால்ஸு. அதே மாதிரி இது கிடையாது, ஸோ இதுவும் கிடையாது. விஷ் யூ ஆல் சக்ஸஸ், இது ஒருத்தரோட எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம சொல்கிறது. அண்ட் திஸ் இஸ் அ பேரடாக்ஸ். அப்போ இந்த நாளும் வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ், ரிமைனிங் 5 வந்து நம்மளுக்கு நாட் அ சென்டென்ஸ். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள், கான்செப்ட்டு,
questions எல்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி வில் go for exercise 12.2. Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.